ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, Xiaomi வந்து அகைன் ஒரு சில மொபைல்ஸ்க்கு MIUI அப்டேட்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த மொபைல்ஸ்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, Xiaomi வந்து ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆன ஒரு சில MI அண்ட் Redmi மொபைல்ஸை EOS லிஸ்ட்டில், அதாவது எண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டில் இன்னும் ஒரு சில மொபைல்ஸை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து Redmi 7 சீரிஸில் இருக்க Redmi Note 7, Note 7S, Note 7 Pro, Redmi 7, Redmi K20, K20 Pro and Redmi Y3 இந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. தென் இப்போ நவம்பர் 24 இருந்து Xiaomiயோட MI Note 10, Note 10 Pro and Redmi Note 8 Proவையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு Note 8 சீரிஸில் இருக்க Note 8, Note 8Tயும் இதில் ஆட் ஆயிருக்கும். ஜென்ரலாக MI அண்ட் Redmi Note சீரிஸ்க்கு 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 3 MIUI அப்டேட்ஸும் 2 or 3 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே ஆனதுனால இந்த டிவைசஸையும் EOS லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. Redmi Note 8 மொபைலை பொறுத்த வரைக்கும் நல்ல கேமராஸோட 10K பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாங்க. Note 8 Pro வந்து ஒரு கேமிங் ப்ராசரோட 15Kக்கு லான்ச் ஆச்சு. இந்த ரெண்டு மொபைலுமே Android 9 பேஸ்டு MIUI 10 அவுட் ஆஃப் த பாக்ஸில் லான்ச் ஆச்சு. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், அதாவது Android 11 வரைக்கும் ரிசீவ் பண்ணுச்சு. MIUI பொறுத்த வரைக்கும் MIUI 11, 12, 12.5ங்கிற 3 அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. MIUI 13 வந்து இந்த மொபைல்ஸ்க்கு வருமானு அஃபீஷியலாக தெரியல. ஸோ இப்போ இந்த MI Note 10 அண்ட் Redmi Note 8 சீரிஸில் இருக்க மொபைல்ஸை இந்த EOS லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. இதனால் இந்த மொபைல்ஸ்க்கு அப்டேட்டே வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மேஜர் MIUI அப்டேட்ஸ் தான் வராது. கொஞ்ச நாளைக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும், சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க.